welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு பொங்கல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு நான் Mamaearthல இருந்து உப்டன் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணேன் just to என்னோட லைக் போஸ் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து பிரைட்னிங் எஃபெக்ட்காக. So actually it gives a good brightening effect. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத பத்தி நான் ரிவ்யூ சீக்கிரமா போடுறேன். நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனல் பொங்கல் மேக்கப் லுக் தான் பண்ண போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Tamizhachi. இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஸ்கின் கேர் ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். Mamaearth விட்டமின் சி மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி நல்லா ஹெவி கவரேஜ் மேக்கப் முன்னாடி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக நரிஷ்டாக இருக்கணும். அப்போ தான் மேக்கப் லேயர் பண்ண முடியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அண்டர் ஐஸும் மாய்ஸ்சரைஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் கன்சிலர் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது எனக்கு க்ரீஸ் ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். நெக்கும் மறந்துடாதீங்க. அப்புறம் வெட்டனல் ப்ரோக்கெட் இன் ஷேட் ஆஷ் ப்ரவுன் எடுத்துக்கிறேன். ஸோ ரீசெண்டாக அதோட ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சூப்பராக இருக்குது என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு. எனக்கு ஸ்கார் இருக்கனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் லைக் பர்ஃபெக்டான ஐப்ரோ ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு. இட் இஸ் ரியலி பர்ஃபெக்ட் ஃபார் மீ. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது என்னோடய ப்ரோஸ்க்கு. ஸோ இது யூஸ் பண்ணி இதில் இருக்க டார்க் டோன் ஷேட் என்னோடய ஸ்பாஸ் ஏரியாஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய நேச்சுரல் ஷேப்பையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் 2 ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது எலிகல் கன்சிலர் எடுத்து நான் ஜஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸை க்ளீன் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே மேக்கப்புக்கு முன்னாடி இப்போலாம் வந்து என்னோடய ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சுட்றேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. ஓகே, அது என்னோடய நெஃப்யூ. அவன் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்தான், அது எனக்கு கொடுக்கறதுக்காக வந்தான். ஸோ நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஐ ஹேட் ஸ்ட்ராபெரிஸ் கைஸ், பயங்கர புளிப்பாக இருந்தது. நான் Nykaa Rcma ப்ரைமர் எடுத்து என் ஃபிங்கர்ஸில் நல்லா வார்ம் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக எனக்கு எங்கெல்லாம் க்ரீசஸ் இருக்குமோ, எங்கெல்லாம் ஃபைன் லைன்ஸ் இருக்குமோ, போஸ் இருக்குமோ, அங்கெல்லாம் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது வந்து எல்ஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணலாம்னு நினச்சேன் பேஸ். பட் இந்த வீடியோ நான் எடுக்கும் போது வந்து எல்ஃப் ப்ராடக்ட்ஸ் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால் பண்ணல, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் டெடிக்கேட்டடாக. இந்த எலிகல் ப்ரோ கன்சிலர் அண்ட் ஷேட் ஆரஞ்சு எடுத்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ், அன்இவன் ஸ்கின் டோன் இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ முக்கிட்ட எங்கெல்லாம் எனக்கு பிளெமிஷஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ப்ளூம் ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் சீம்லெஸ்ஸாக. ரொம்ப மினிமம் ப்ராடக்டோட ஒர்க் பண்ணால் போதும். ஆரஞ்ச் கன்சிலர்லாம் ஓவர் போட் போயிடாதீங்க. ஜஸ்ட் ஜென்டலாக தான் வந்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று எலிகல் ப்ரோ illuminating ஃபவுண்டேஷன், இன்னொன்று Rimmel மேட்ச் பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன். ஸோ எலிகல் ப்ரோ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருக்கும். Rimmel ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா என்னோட பர்ஃபெக்ட் மேட்ச், பட் ரொம்ப கொஞ்சம் எல்லோஷ் அனடோனில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது. அதனால் நான் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸ் வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இட் கிவ்ஸ் அ மீடியம் கவரேஜ். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வெட்டனல் ஃபவுண்டேஷன் ஷேட் மோக்கா எடுத்து என்னோட நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட பிக்மெண்டட் நெக்குக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஃபவுண்டேஷன். நான் ஒரு 1 இயராக வந்து இந்த ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களோட சப்ஸ்கிரைபராக தான் தெரியும் உங்களுக்கு. இதையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் லிப்பை ப்ரெப் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ளூ ஹெவன் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக லிப் பாம். அப்புறம் ஃபிட்மி கன்சிலர் அண்ட் ஷேட் கேரமல் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய அண்டர் ஐஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபவுண்டேஷன்லேயே வந்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் கவர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா நான் கன்சிலர் எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஹைலைட்டிங் கன்சிலர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், லைட்டாக ஃபோர்ஹெட், கியூபிட் போ, சின் இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபேஸ்க்கு ஒரு அழகான டெப்த் கிடைக்கும், நல்லா ஹைலைட்டடாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ என்னோட ஐலிட்ஸை ப்ரெப் பண்ணுறதுக்கு நான் எலிகல் கன்சிலர் இன் ஷேட் ஃபோனே எடுத்துக்கிறேன். அது ரொம்ப கொஞ்சமாக அப்ளை பண்ணி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஹெவியாக நான் அப்ளை பண்ணல. அதை செட் பண்ணுறதுக்கு என்னோட Rcma நோ கலர் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் கன்சிலர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் இந்த பவுடர் பஃப் வச்சு இந்த லூஸ் பவுடர்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மூவ் ஆகாது, க்ரீஸ் ஆகாது, ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். நீங்கள் எந்த செட்டிங் பவுடர் வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், ஸோ இதுக்கு கலர் எதுவுமே கிடையாது. ஸோ டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைட்டான பவுடர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஆஷி ஆகிடும்.
இந்த டாமி ட்ராபிக்கல் பேரடைஸ் பேலட்டில் இருக்க இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோடய ட்ரான்ஸ்பரண்ட் ஷேடாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய க்ரீஸ்க்கு மேலே அப்ளை பண்ணி மெதுவாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டீப்பன் அப் பண்ணுறதுக்கு க்ரீஸாக இந்த ரோஸ் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண ட்ரான்ஸ்பரண்ட் ஷேட்க்கு கீழே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் வந்து கலர் நல்லா பில்டப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மாவி பெரி ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண க்ரீஸ் கீழே அப்ளை பண்ணி இன்னும் வந்து இந்த கலரை வந்து பில்டப் பண்ணி டார்க்கன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெரக்கோட்டா ப்ரௌன் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் இன்னும் வந்து அந்த க்ரீஸை வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம கட் க்ரீஸ் வரையும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரிசஸான கட் க்ரீஸ் கிடையாது, ரொம்ப ஒரு சாஃப்ட் கட் க்ரீஸ் தான். அதே எலிகல் கன்சிலர் வச்சு ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நான் வந்து இந்த செமி கட் க்ரீஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதே பேலட்டில் இருக்க இந்த கோல்டன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண கட் க்ரீஸ் அந்த கன்சிலர் மேலே வந்து டாப் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டி மெட்டாலிக் லிக்விட் ஐஷேடில் இருக்க இந்த கோல்டன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண அந்த கோல்டன் ஷேட்க்கு மேலே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தின் லேயரோட ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதோட எட்ஜஸை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதே வந்து டெரக்கோட்டா ப்ரௌன் ஷேடால் அதே ப்ரௌன் ஷேட் அண்ட் மாவி பெரி ஷேட் யூஸ் பண்ணி நான் என்னோடய லோ லேஷ் லைனை லைன் பண்ணிக்கிறேன் பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி. இப்போ மேக்னடைஸ் லைனர் ஃப்ரம் ஃபேஸஸ் எடுத்து ஒரு விங் லைனர் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் விங் லைனர். உங்கள் டைம் எடுத்து மெதுவாக வரைஞ்சிக்கோங்க. Maybelline hypercurl mascara எடுத்து என் லேஷை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். நான் கண்டிப்பாக ஃபால்ஸஸ் அப்ளை பண்ணுவேன், பட் அதுக்கு முன்னாடி என் லேஷை ஃபுல்லாக நான் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா லேஷ் ஒரு கேர்ள் தரும். நான் ஃபால்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு ஃபால்ஸஸ் அப்ளை பண்ணிங்கன்னா லோ லேஷ் லைனில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மஸ்காராவை. அப்புறம் வெட்டல்வா ஹைலைட்டர் அண்ட் ஷேட் ப்ரெஷஸ் பெட்டல்ஸ் எடுத்து என்னோடய ப்ரோ போனை வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோடய இன்னர் கார்னர்ஸையும். ஸோ அப்போ தான் நம்ம ஐ லுக் கம்ப்ளீட் ஆகும். நான் லேஷ் வந்து ஆஃப் கேமராவில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ palladio மேட் ப்ரான்சர் இன் ஷேட் நியூட் பிச் எடுத்து என்னோடய ஹாலோ ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கான்டர் எஃபெக்ட் தரும் எனக்கு. ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு என்னோடய நோஸையும் வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், கான்டர் பண்ணிக்கிறேன். சாரி, அதே வந்து நான் ஜாலியும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபோர்ஹெட் குட்டியாக இருக்கனால நான் ஃபோர்ஹெட்டில் எப்போவுமே கான்டர் அப்ளை பண்ண மாட்டேன். இப்போ ஸ்டே குவர்க்கி ப்ளஷ் இன் ஷேட் கோரல் 605. இட்ஸ் அ மாவிஷ் ப்ளஷ். ஸோ இதை வந்து என்னோடய சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் ஹேண்டாக அப்ளை பண்ணுறேன். ஐஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கனால உங்களுக்கு ப்ளஷ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப லைட் ஹேண்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் Maybelline மாஸ்டர் ஃப்ரம் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய சீக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஹேண்டாக தான் அப்ளை பண்ணுறேன், ஹெவியாக அப்ளை பண்ண வேணாம். என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், லைட்டாக நோஸ் ஸ்டெப், கியூபிட் போ அண்ட் லைட்டாக சின் நான் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெட்டல்வா லிப் பென்சில் இன் ஷேட் chestnut எடுத்து என் லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். அப்படியே உள்ளேயும் வந்து லைட்டாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன் லிப்ஸையும். இப்போ நான் ப்ளூ ஹெவன் எலிகன்ஸ் மேட் லிப் கலர் இன் ஷேட் 07 எடுத்துக்கிறேன். இது ஒரு மாவிஷ் ஷேட். ஸோ இது ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணி என் ஃபிங்கர்ஸால் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா நான் பண்ணேன்னா வெட்டல்வா லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் கிம்மி மோக்கா எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் அப்ளை பண்ணி நல்லா வந்து நான் டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லிப்ஸ்டிக் ஷேட். ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சுது. இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிங்க் சாரி வித் கோல்டன் ஐஸ் மேக்கப் லுக் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Bye bye.